உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா கனகா, என்ன யோசனை? வானதி எதுக்கு தங்கத்துல பொட்ட மாத்தி வச்சா? எதுக்காக மாத்தி வைக்கணும்? ஏதோ ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ள தப்பா போற மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறது சரியான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, அதை விடு. நீ சொல்ற எல்லாத்தையும் அந்த வீரைய நம்புறானா? நம்பாம எப்படி இருப்பான்? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்கள்ல நான் கைக்குள்ள போட்டிருக்கிற ஒரே ஆள் அவன்தான். அதனால மகுடிக்கு மயங்குற பாம்பு மாதிரி என்கிட்ட இருப்பான். நான் என்ன சொன்னாலும் கேட்பான். அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்து மேலையும் பெரிய அதிருப்தியில இருக்கிறது அந்த கல்யாணி மட்டும்தான். அந்த கல்யாணி கூட கூட்டு சேராம எதுக்கு அந்த வீரையனை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்கிற? அந்த கல்யாணி பேராசக்காரிதான். ஆனா இந்த வீரைய மாதிரி முட்டாள் இல்ல. அதனால அவகிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. புரியுதுமா? அந்த குடும்பத்தை ரெண்டாக்கணும்னா நம்ம சகுனி மாதிரி யோசிக்கணும். அந்த வீட்டுல உள்ளவங்க என்ன கண்மூடித்தனமா நம்பணும்னா நான் என்ன ரொம்ப நல்லவளா அவங்க கிட்ட காமிச்சுக்கணும். நான் அப்படிதான் இத்தனை நாளா அந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட நடந்துட்டு இருக்கேன். என்னோட தாய் மாமன்னு நீங்க இருக்கிறதையே நான் யார்கிட்டயும் காமிக்காம இருக்கிறதே அவங்க எல்லாரும் என்ன அனாதன்னு நினைக்கணும்னுதான். அப்பதான் அவங்களுக்கு என் மேல உள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சபடி அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கலாம். அதுக்கப்புறம் நானும் என் அம்மாவும் சின்ன வயசுல தனி மரமா நின்ன மாதிரி அந்த சுந்தரத்தையும் நிக்க வைப்பேன். அம்மா, நீயும் பொண்ணுங்களாம் சேர்ந்து என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு பயந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கே. இவர் வேற இப்படி கேக்குறாரே. ஏய், உன்னை தான் கேக்குறேன். ஏன் பேர் மாதிரி நிக்கிற? கேக்குறது பதில் சொல்லு. உங்ககிட்ட நாங்க என்னங்க மறைக்க போறோம்? அப்படி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் ஏன் அடிக்கடி நீயும் உன் மகளை குசு குசு பேசிட்டு இருக்கிய? அப்படிலாம் எதுவும் பேசலங்க. பொய் சொன்னு வச்சுக்க, அடிச்சு பல்லுகள்ல பேத்து போறேன் பாத்துக்க. அந்த காலத்துல வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்பும் போது 3 பேரும் சேர்ந்து குசு குசு பேசிட்டு இருந்தீங்க. தாலிக்கு பொட்டு வைக்கும் போது அப்போ உங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தீங்க. எனக்கு என்னமோ நீங்க 3 பேரும் சேர்ந்து பெருசா ஏதோ மறைக்கிறேன்னு தோணுது. வானதிக்கு கல்யாணம் ஆக போது இல்லைங்க. கல்யாண நேரத்துல பொண்ணுக்கு சந்தேகம் பயம் எல்லாம் வரும் இல்லைங்க. அது சம்பந்தமா தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையே. எனக்கு தெரியாம நீங்க ஏதாவது பண்ணி அது தப்பாயி இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சு வச்சுக்க, வீரோட துப்பாக்கி எடுத்து உங்க 3 பேர் சுட்டு போட்டுட்டு தான் நான் மறுபடியும் பார்ப்பேன். சார், சார், யாருமா நீங்க? இது வரதராஜன் வீடு தானே? ஆமா, நான் தான் வரதேன். என்ன விஷயம்? உங்க பொண்ணுக்கு மேக்கப் போட எங்களை புக் பண்ணிருந்தாங்க. யார் புக் பண்ணா? ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹரிணி அழகு நிலையமா? ஆமா மேடம். அருள் கரிகாலன் பேர்ல நாளைக்கு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஆமா மேடம், சொல்லிருக்காங்க. அருள் பேர்ல அலங்காரம் பண்ண வரவங்கள வரதன் இருக்கிற விலாசத்துக்கும் கரிகாலன் பேர்ல அலங்காரம் பண்ண வரவங்கள சுப்புலட்சுமின்ற விலாசத்துக்கும் அனுப்பி வைங்க. அட்ரஸ் மாத்தி மாத்தி சொல்லி அனுப்பி வைக்க சொல்றீங்க? மாத்தி மாத்தி இருந்தத நான் இப்பதான் சரியா சொல்றேன். அதனால நான் சொன்ன மாதிரியே நீங்க அனுப்பி வைங்க. அப்படி அனுப்ப முடியாது மேடம். எப்படி புக் பண்ணிருக்காங்களோ அப்படிதான் அனுப்ப முடியும். இத நீங்க பண்ண முடியாதுன்னா நீங்க அலங்காரம் பண்ண ஆளே அனுப்ப வேண்டாம். நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். இல்ல மேடம், இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரியே அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் நீங்க அனுப்பி வைக்கிறவங்க கிட்ட உங்களை யாரு அனுப்புனதுன்னு வீட்ல உள்ளவங்க யாராவது கேட்டா நீங்க எந்த பேரை பதிவு பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேரை சொல்லுங்க. அங்க மாத்திலாம் சொல்ல வேண்டாம். சரிங்க மேடம்.
ஓகே. ஏங்கா உனக்கு யார் மேக்கப் போட்டா உனக்கு என்ன? எதுக்கு நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க? கட்டிக்க போற பொண்ணுக்கு மாப்பிள்ளை தாண்டி பொண்ணுக்கு அலங்காரம் பண்ண ஆள் அனுப்பணும். நான் கட்டிக்க போறது அருள் மாமாவை தானே, அதான் அவரு அனுப்புற ஆள இங்க வர சொன்னேன். அக்கா நீ பண்றத பார்த்தா கண்டிப்பா உன் வாழ்க்கைக்கு இது பெரிய பிரச்சனையா வந்து நிக்க போகுது பாரு. அப்படிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே ஏதாவது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், விடு. சொல்லுங்கம்மா, உங்களை யார் அனுப்புனா? அருள். இல்ல இல்ல, கரிகாலன். அருளா கரிகாலனா? சரியா சொல்லுங்க. ஏண்டி பேரை மாத்தி சொல்ற? நான் மாத்தி சொல்லலடி, நீதான் மாத்தி சொல்ற. கரிகாலன் தான் சொல்லி அனுப்புனாங்க. இங்க பாருமா, ஆளு மாத்தி மேக்கப் போடக்கூடாது, சரியா? இல்ல இல்ல சார், கரிகாலன் தான். சரி, 2 பேரும் உள்ள போங்க. வா. நீங்க 2 பேரும் நந்தினிக்கு தானே மேக்கப் போட வந்திருக்கீங்க? ஆமா மேடம். ம். நந்தினிக்கு மேக்கப் போடும்போது இந்த பவுடரையும் உங்க மேக்கப் ப்ராடக்ட்ல கலந்து அவளுக்கு மேக்கப் போட்டு விடுங்க. இது என்ன பவுடர்? இது எதுக்கு நாங்க மிக்ஸ் பண்ணோம்? ஏய், முதல்ல உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். செஞ்சா எவ்வளவு வேணாலும் பணம் தருவேன். முடியாதுன்னு அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நீங்க 2 பேரும் திரும்ப வீடு போய் சேர முடியாது. போற வழியிலேயே உங்களை எங்கேயாவது புதைச்சிட்டு போயிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. பயப்பட மாட்டியா? போன்ல அட்ரஸ் மாத்தி போக சொன்னது எதுக்குதானா? நாங்க எங்க இந்த பவுடரை எங்க மேக்கப்ல கலக்கணும்? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. தப்பா? ஏய், ரொம்ப பேசுனீங்க, கழுத்து அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ வேண்டாங்க. அப்புறம் பொல பொலன்னு ரத்தம் கொட்டும். நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. ஐயோ வேண்டாம் மேடம், ப்ளீஸ் மேடம், எதுவும் பண்ணிடாதீங்க மேடம், பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ். அப்ப நான் சொல்றத செய்றீங்களா? செய்றோம் மேடம், செய்றோம் மேடம், செய்றோம். நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். இத பாருங்க, நான் தான் உங்களை இப்படி செய்ய சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தேடி வந்து கொன்னுடுவேன். சொல்ல மாட்டோம் மேடம், நம்புங்க மேடம், சத்தியமா சொல்ல மாட்டோம் மேடம், ப்ளீஸ் மேடம், விட்டுருங்க மேடம். மேடம் ஏய் வேணாண்டி, அது என்ன பவுடர்னே தெரியல. ஏதாவது ஆயிட்டா நமக்கு தான் கெட்ட பேர் வரும். உன் கழுத்துல கத்தி வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம உயிர் இப்ப ஆபத்துல இருக்குடி லூசு. கெட்ட பேர் பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நீ பேசாம இரு. என்ன? ஒண்ணு இல்ல மேடம். ஏய் போடி, நான் பாத்துக்கிறேன் போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.